ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் யாவரும் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்க அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பேராக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே என்று நீங்கள் கலங்குவென்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தேவன் குறித்திருந்த காலம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். உங்க மகளுடைய திருமணத்துக்கு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க மகன், உங்கள் மகள், உங்களுடைய மருமகன், உங்க மருமகள், இவங்களுடைய வாழ்க்கையில புத்திர வாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு வேலைக்கு வருவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க சொந்த வீட்டுல நீங்க குடியிருப்பதற்குன்னு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க கடன்ல நீங்க இருக்கிறீங்க, இந்த கடனெல்லாம் நீங்க அடைப்பதற்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க வியாதியில இருக்கிறீங்க, உங்க வியாதியிலிருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இன்னும் இன்றைக்கு பில்லி சூனிய மாந்திரிகத்தினுடைய போராட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கும் போது, ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அதற்கு ஏராளமான காரியங்களை தொடர்ந்தேர்ச்சியாய் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். 75வது வயதுல கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். சுமார் 25 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அவன் காத்திருந்தான். தேவன் அவனுக்கு குறித்திருந்த காலம் அந்த 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார். தேவன் குறித்திருக்கிற காலத்துல உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம், நீங்க அதைரியப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்யல? சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, ஆண்டவர் உனக்கு ஒரு குறிச்ச காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரையிலையும் வாழ்க்கையில வருகிற அவமானங்களை சகித்துக்கொள், பாடுகளை சகித்துக்கொள், போராட்டங்களை சகித்துக்கொள், நிந்தைகளை சகித்துக்கொள். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தேவன் நீ பட்ட பாடுகளுக்கு, நீ பட்ட அவமானங்களுக்கு, ஆமென் சோத்திரம், நீ தனிமையாய் கழித்த நாட்களுக்கு, நீ கண்ணீர் வடித்த நாட்களுக்கு, ஆமென் சோத்திரம், எல்லாரும் உன்னை புறம்பே தள்ளின நாட்களுக்கு, எல்லாரும் உன்னை உயர்த்தி கொண்டாடக்கூடிய ஒரு காலம் வரும். சொந்து போகாதீங்க, தைரியப்படாதீங்க. தேவன் உனக்கு குறித்திருக்கிற ஒரு காலம் உண்டு சகோதரனே. தேவன் உனக்கு குறித்த ஒரு காலம் உண்டு சகோதரி. இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு குறிச்ச காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தை நீங்கள் எட்டி பிடிக்கிற வரையிலையும் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும் உறுதியா நில்லுங்க. ஆண்டவர் மேல உறுதியா நில்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை கனப்படுத்துவதற்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு குறித்த காலத்தை வைத்து அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் குறித்த காலத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த குறித்த காலத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தம்? ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்க குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்க பாதத்துல வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும்
இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலையும் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, எங்களை உயர்த்துவதற்கு, எங்களை விடுவிப்பதற்கு, எங்கள் தலையை உயர்த்துவதற்கு ஒரு குறித்த காலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த குறித்த காலம் வரையிலையும் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் பொறுமையாய் கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. குறித்த காலத்துல ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் குறித்த காலத்துல எங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. அந்த குறித்த காலத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் அளவில்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்க பகிரும்படி உங்களை அன்பா நான் கேட்கிறேன். இதுவரையிலையும் லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய மேலான ஆலோசனைகள், கருத்துக்கள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.